வெல்கம் டு மை சேனல் மது கோபி ஜோனி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டல் விசிட் சவுதியில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். எங்கள் வீட்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். இந்த ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நம்ம எங்கே வேணாலும் நம்ம போய்க்கலாம். சவுதியில் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். இன்சூரன்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு காஸ்ட்டு கம்மியாகிற மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சில ஹாஸ்பிட்டலில் வந்து இன்சூரன்ஸ் இருந்தாலே சில இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அது இன்சூரன்ஸில் கிளைம் ஆகாது, நம்ம ஃபுல்லாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்துட்டோம். இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டுக்கப்புறம் பார்க் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நிறைய கார் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து அந்தளவுக்கு கும்பல் அதிகமாக இருக்காது. இங்கே ஒருத்தர்கிட்டே 3 கார் 2 கார் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி ஒரு வீட்டில் 3 பைக்கு 4 பைக் இருக்கிற மாதிரி இங்கே காரு அவங்கவுங்கள்ட்ட இருக்கும். கார் பார்க்கிங் தான் சுற்றி சுற்றி பண்ணுறோம். தெரியாதனமாக லைட்டாக ஆப்போசிட் காரில் ஸ்க்ராட்ச் ஆனால் கூட அது பெரிய இஷ்யூவாக இங்கே மாறலாம். நமக்கு அதுக்கு டைமும் அந்த அளவுக்கு நமக்கு எடுக்கும். அதனால் பார்த்து நம்ம காரை வந்து சேஃபாக நம்ம பார்க் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம போகணும். ஆப்போசிட்டில் இருக்கிற இன்றைக்கி வந்து யாம்பூவில் இருக்கிற நேஷ்னல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து எகிப்சியன் டாக்டர் இருக்கார், அவர் நல்லா பார்ப்பார். தமிழ் டாக்டர் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல நர்ஸு, அவங்க மட்டும்தான் தமிழ் இருக்காங்க. இது எல்லாமே எகிப்சியன், பாகிஸ்தானி, சவுதிஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. உள்ளே போயிட்டாச்சு. உள்ளே போயிட்டு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நேராக வந்து அங்கே டோக்கன் போகிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. நேராக போய் இந்த சிஸ்டமில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டோக்கன் வந்துடும். எந்தெந்த டாக்டர்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் இருக்காங்க அவைலபிலிட்டின்னு அதுவும் வந்துடும். இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிருந்தாங்கன்னா அவங்கள தான் கட் அவுட்டாக ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. டோக்கனில் இவ்வளோ தூரம் கும்பல் இல்லைனாலும் டோக்கனுக்கு வெயிட் பண்ணி நம்ம இந்த டாக்டர்ஸ் வேணுமா அந்த டாக்டர்ஸ் வேணுமான்னு அவங்க கேட்பாங்க நம்மக்கிட்ட. கேட்டதுக்கப்புறம் நம்ம அந்த டாக்டர்ஸை வந்து ஓகே பண்ணி அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இதோ பாருங்கள், கட் அவுட்டு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் யார் யாரெல்லாம் ஹையராக படிச்சிருக்காங்களோ அப்படின்ட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கேட்குற டாக்டர்ஸ் தான் ஆனால் கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட கண்ட்ரி சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரியில் உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. சரி, நான் இவ்வளோ மட்டும் எடுத்தேன். ஹைட்டெல்லாம் மெஷர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா கோல்டுக்காக தான் போயிருந்தோம். எதுவாக இருந்தாலும் ஹைட்டு வெயிட்டு எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. டாக்டர் வந்து நல்லா பார்ப்பார். இங்கே பார்த்து முடிச்சுட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அது இன்ஃபெக்ஷன் சரியானால் தான் கோல்டு சரியாயிரும்னு ஃபுல்லாக பார்த்துட்டு மெடிசின்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. நீட்டாக செக் பண்ணாங்க. ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து கேர் எடுத்துப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஹெவி டோஸ் ஸ்டேஜ் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வரது. அப்புறம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, நான் இங்கே தமிழ் டாக்டர் நர்ஸுன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்கள எப்பொழுதுமே நாங்கள் வந்து பார்க்காம போக மாட்டோம். அவங்க குழந்தையெல்லாம் விட்டுட்டு தனியாக இங்கே சவுதியில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்கள பார்த்துட்டு வருவோம். இன்றைக்கும் ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் இருந்தாங்க. இது வந்து இன்னர் சைட்லேயே இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே விசிட்டிங் ஹவர்ஸ்லலாம் அழகாக வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட்ஸ் தான் நிறையா இருக்கும். இங்கே இருக்கிற குழந்தைங்களும் ஜங்க் ஃபுட்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து டேப்லெட் வாங்குறது தான் ரொம்ப அதுவும் இங்கே யாருமே இல்லைல்ல. ஆனால் டோக்கன் நம்பர் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட டேப்லெட்ஸை மெடிசின்ஸை கொடுப்பாங்க. அதுவும் இன்சூரன்ஸில் வந்து நம்ம போய் அப்ளை பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டேப்லெட்டே வரும். கொஞ்சம் டேப்லெட் மட்டும் காஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் மித்த இடத்த கம்பேர் பண்ணும்போது. மோஸ்ட்லி சவுதின்னு வந்தாலே கன்ஃபார்மாக வந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கையில் வேணும். ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில போயிட்டோம். என்னென்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டக்குன்னுலாம் நம்மளால் ஹாஸ்பிட்டல் போகவே முடியாது. எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். டாக்டர்ஸ் வரணும், அப்பாயின்மெண்ட் வேணும். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு எமர்ஜென்சி கூட ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இருந்தாலும் இங்கேயும் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது இல்லையா, ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மாதிரி. இது வந்து ரொம்ப அழகான ஊர் தான் உண்மையாக சவுதீஸு. இங்கேயும் நல்லதும் இருக்குது, டெசர்ட் மாதிரி உள்ள இது